ஒரு பக்கம் ஸ்கூல் புக்கை வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் சிலபஸை வச்சுக்கோங்க. இப்போ வந்து காந்தி அவர்களை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சிலபஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த காந்தி டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்படி அனலைஸ் பண்ணி படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த சிலபஸ்லேயும் ஸ்கூல் புக்லேயும் படிச்சுட்டு வரீங்க இல்லையா, அதில் வந்து அதிகமாக எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக படிச்சுட்டு வரும்போதே எந்த டாப்பிக்கில் அதிகமாக வந்து ரிப்பீட்டடாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பொது தமிழில் எப்படி 100க்கு 100 மதிப்பெண் பெறலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. இப்போவும் நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் எந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.